வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். 2008ஆம் ஆண்டு இறுதிப் போர் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்த போது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கவிழும் நிலையில் இருந்தபோது 3ஆம் வாசிப்பில் குறித்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற உதவியவர் ஜேவிபி காப்பாற்றியிருந்தது. ஜேவிபி காப்பாற்றிய இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம்தான் 2009ஆம் ஆண்டு தமிழ் சமூகத்தையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழ் இனப்படுகொலை செய்து தொல்லியல் திணைக்களம் ஊடாக வடக்கில் 379 பௌத்த தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தியதாக அறிவித்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 48 பௌத்த தொல்லியல் இடங்கள் அடையாளப்படுத்தியது. கிளிநொச்சியில் 16 இடங்களும் முல்லைத்தீவில் 175 இடங்களும் பௌத்த தொல்லியல் இடங்களமாக அறிவித்தனர். மன்னாரில் 60 பௌத்த தொல்லியல் தலங்கள் இருப்பதாக பதிவு செய்து வவுனியாவில் 80 இடங்களை கண்டறிந்ததாக பட்டியலிட்டும் இருந்தனர். இதில் 83 இடங்கள் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் தேசிய மரபுரிமைகள் அமைச்சு வர்த்தகமானி ஊடாக பௌத்த தொல்லியல் இடங்களாக 2013ஆம் ஆண்டு அறிவித்தனர். சிங்கள பௌத்த அரசியல் அடிப்படை கருத்தியலை கேள்விக்கு உட்படுத்த மறுக்கும் இலங்கை நீதிமன்றங்களின் தீர்வு கேட்குமாறு ஜேவிபி நாடகம் ஆடுகின்றது. கன்னியா வெந்நீரூற்று ஆக்கிரமிப்புக்கு எதிராக வழக்கு. திருகோணமலை சிறிமலை நீலியம்மன் கோவில் தீயிட்டு ராஜமகாபிகாரை கட்டப்பட்ட வழக்கு. நீராவியடி பிள்ளையார் ஆரிய வளாகத்தில் தேரரின் இறுதிக்கிரிகை தொடர்பான வழக்கு. குருந்தூர் மலை வழக்கு உட்பட வழக்குகளில் கடந்த அநியாயங்களை மறைந்துவிட்டு நீதிமன்றம் செல்லும் இகத்தாளம் பேசுகின்றது. ஆகவே இன்று அனுர ஆட்சியில் காத்திருக்கும் ஆபத்து தையட்டி பிகாரை. தையட்டி கட்டிய புத்தபிகாரை இடிக்க முடியாது என்று சிங்கள அரசு கூறுகின்றது. ஆனால் இதே சிங்கள அரசு தம்புளையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இன்று இந்து கோவிலை இடித்துள்ளனர். ஆக இலங்கையில் சட்டம் என்பது இந்து கோவில்களுக்கு ஒரு நியாயமாகவும் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமாகவும் காணப்படுகின்றது. இங்கு அச்சம் தரும் விடயம் என்னவெனில் தையட்டியில் புத்தபிகாரைகள் நின்றுவிடப் போவதில்லை. அது வடகிழக்கு தமிழர் பகுதிகளில் இன்னும் பல இடங்களில் முளைக்கப் போகின்றது. தமிழர் பகுதிகளில் 2000 விகாரைகள் அமைக்கும் திட்டத்தை ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதேவேளை இந்திய அரசு யாழ் மருத்துவமனையில் புகுந்து கொன்றுவிட்டு அதே மருத்துவமனை வாசலில் காந்தி சிலை நிறுவி வருடந்தோறும் காந்தி ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். யாழ்ப்பாணம் பிரதான கோட்டலில் நிறைவறியில் நின்ற வைத்தியர் அர்ச்சுனா தாக்கியதில் ஜெர்மன் தமிழன் உட்பட 2 படுகாயம். வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா வேண்டுமென்றே உசுப்பேற்றி ரணகளப்படுத்தி இருக்கின்றார். 2 புலம்பெயர் தமிழர்கள் யாழ் பலம்புரை ஹோட்டலில் நடந்த சம்பவத்தின் சிசிடி காட்சிகளின் அடிப்படையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வைத்தியர் அர்ச்சனாவிடம் வேண்டுமென்றே பம்பிழுத்து வைத்தியரை உசுப்பேற்றிவிடும் செயற்பாடுகள் அப்பட்டமாக தெரிகின்றன. குறித்த சம்பவம் மிகவும் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பது போல் தோன்றுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுடன் சண்டைக்கு சென்றவர்கள் தூக்கி வீசி அர்ச்சுனா அடித்த காட்சிகள் திட்ட தெளிவாக தெரிகின்றன. இதேவேளை அர்ச்சுனாவினால் தாக்கப்பட்ட 2 வைத்தியசாலையில் சென்று படுத்து விட்டனர். இவர்களில் ஒருவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதாகவும் யாழ்ப்பாண வைத்தியசாலை நிர்வாகம் அறிவிக்கின்றது. வெளிநாட்டு நண்பர்களுடன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கும் ஆடியோவையும் சேர்த்து தாம் இங்கே குறித்த சிசிடி காட்சிகளை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த ஆடியோவில் அர்ச்சுனா கூறும் விடயங்கள் உண்மை என்பதை சிசிடி காட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. வைத்தியர் அர்ச்சுனா தனது பாராளுமன்ற பதவி மற்றும் வைத்திய கல்வித்தகமை போன்றவற்றை மீறி தரக்குறைவான செயற்பாடுகள் செய்து வருவதாகவும் பலர் விமர்சனம் வெளியிட்டுள்ளனர். இப்பிடிப்பு உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது. இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற திலீபன் அங்கிருந்து பிரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டுள்ளார். அவர் கேரளா கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கி வேலைவாய்ப்புகள் வழங்குவதாக பொய்யாக கூறி மோசடியான வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை வழங்குகின்றது. சமூக ஊடகங்கள் அங்கீகரிக்கப்படாத தளங்களில் பெரும்பாலும் பகிரப்படும் ஏமாற்று விளம்பரங்கள் வேலை தேடுபவர்கள் தவறாக வெளிநடத்தி மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்துகின்றதாக மத்திய வங்கி குற்றம் சுமத்துகின்றது. 3ஆம் தரப்பு சமூக ஊடக பக்கங்களில் வேலைவாய்ப்பு தொடர்பான பதிவுகள் வெளியிடுவதில்லை என்றும் மத்திய வங்கி உறுதிப்படுத்துகின்றது. அனைத்து அதிகாரப்பூர்வ ஆட்சேர்ப்பு அறிவிப்புகளும் மத்திய வங்கியின் வலைத்தளத்தில் தொழிற்பிரிவின் கீழ் அது சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக சேனல் மூலம் பிரத்யேகமாக கிடைப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே மேலதிக விவரங்கள் பொதுமக்கள் மத்திய வங்கியின் விசேட தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
011 24 77 669 என்ற தொடர்பு இலக்கத்திலும் 011 24 77 965 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் வேண்டப்படுகின்றீர்கள். தையட்டி உரிமை போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள். தையட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆதரவு. யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. விகாரை அமைந்துள்ள காணி உரிமைகள் ஏற்பாட்டில் நடைபெற இருப்பதாகவும் இந்த போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழ்சை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணி 214 ரன்கள் பெற்ற போதும் ஆஸ்திரேலியாவை வெறும் 165 ரன்களுக்குள் ஓல் அவுட் செய்திருக்கின்ற திறமை, ஆர்வம், மீள்தன்மை ஆகியவற்றின் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டாம். முதலில் தொடுப்படுத்தாடிய இலங்கை 214 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர். இதில் அதிகபட்சமாக அசலங்க 127 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஆஸ்திரேலியா 33 ஓவர்கள் நிறைவில் 165 ரன்களை பெற்று தோல்வியடைந்தனர். இதனால் இலங்கை அணி 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். பிரதி அமைச்சர் நாட்டிலிருந்து தப்பியோடிவிட்டாரா? நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்று வெளிநாட்டுத்துறை பிரதி அமைச்சர் திலகரன் அறிவிக்கின்றார். ரகசியமாக நாட்டை விட்டு தப்பிச் செல்ல வேண்டிய எவ்வித அவசியமற்ற தேவையும் தமக்கு கிடையாது என்றும் குறிப்பிடுகின்றார். எனினும் தாம் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்றும் திலகரன் ஆஸ்திரேலியாவிலிருந்து தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் தாம் 10 தொடக்கம் 12 தடவைகள் பயணம் செய்திருப்பதாகவும் இந்த பயணம் ஏற்கனவே திட்டமிட்ட பயணம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த மாதம் 20ஆம் தேதி நாடு திரும்ப இருப்பதாகவும் திலகரன் செய்தி வெளியிட்டுள்ளார். குவைத் பிரதமர் ஜனாதிபதிக்கிடையில் விசேட சந்திப்பு. 2025ஆம் ஆண்டு உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராச்சியம் சென்றிருக்கும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கா குவைத் பிரதமருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் அரசியல் நிலைமைகள் தொடர்பாக உறுதி செய்யப்பட்ட நிலைமைகள் தொடர்பாகவும் முதலீடு, சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் குறிப்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்காவின் ஊடகப்பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளனர். 2 நாடுகளுக்கு இடையில் வர்த்தகம் வலுப்படுத்துவது தொடர்பாகவும் சந்தையை பன்முகப்படுத்துவது தொடர்பாகவும் இருதரப்பும் விசேட கவனம் செலுத்தியுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதி பெற்றுக்கொள்வதற்கு குவைத் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கா நன்றி தெரிவித்திருக்கும் விடயமும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் சுமார் 1,55,000 இலங்கை பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு வருமானமாக கிடைப்பதாகவும் இலங்கை பொருளாதாரத்துக்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டார். நன்றி.